திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம். கதைக்குள் செல்வோம். குலசேகர ராஜா தன் படகு காரிலிருந்து இறங்கி சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டு மின்தகனம் நடக்கும் ஒரு அழகான கட்டிடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அந்த மயானம் ஒரு காலத்தில் அடர்வான மரங்கள் சூழ்ந்த கடும் காடாக இருந்தது. அங்கே ஒரு இடத்தில் ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் கூரை கீழ் பிணங்கள் தகனமாகும். அதன் புகை எல்லா பக்கமும் பரவி மரங்களின் இலைகளெல்லாம் படிந்து சூழலே இருள்மயமாக இருக்கும். காக்கை, குருவி என்று பட்சி கூட அந்த புகை பிடிக்காமல் அந்த பக்கம் வராது. சில கழுகுகளும் ஆந்தைகளுக்கு மட்டுமே எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டில்லை என்பது போல மரக்கிளைகளில் அமர்ந்து கீழே நடப்பதை பார்த்தபடி இருக்கும். ஒரு நாளும் ஒரு மனிதரும் அங்கே லேசான இதயத்தோடும் மூச்சோடும் இருந்ததே இல்லை. கண்ணீரும் ஒப்பாரிதான் அங்கே சாஸ்வதம். அங்கே வரும் ஒவ்வொருவரும் தங்களை ஒருமுறை பிணமாக கற்பனை செய்து பார்த்து தங்களுக்கும் இதுபோல்தானே இறுதியான முடிவு என்று கேட்டுக்கொண்டு பின் அப்படி நினைப்பது பிடிக்காமல் வேறு நினைவுகளுக்கு மாற முயற்சிப்பர். அப்படி ஒரு இடம் இப்பொழுது மிக நவீனமாக துளியும் அச்சத்திற்கே இடமே இல்லாதபடி ஒரு பூங்காவாக ஆக்கப்பட்டிருந்தது. தரையெல்லாம் டைல்ஸ் பதிக்கப்பட்டு நடக்கும் பொழுது சுகமாக இருந்தது. இருபுறமும் குரோட்டன் செடிகள் பூக்களோடு சிரித்தன. தகன கட்டிடம் முன்பு பாம்பு கடித்து இறந்து போயிருந்த சதீஷின் உடல் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு முகம் மட்டும் தெரியும்படியான விதத்தில் காடா துணிகளால் அடக்கி கட்டப்பட்டு இருந்தது. முகம் நீலம் பாரித்து அடையாளமே தெரியாதபடி மாறிப்போயிருந்தது. சுற்றிலும் சதீஷின் உறவினர்கள், நண்பர்களே என்கின்ற ஒரு சிறு கூட்டம். சதீஷ்க்கு 10 வயதில் ஒரு மகன். மொட்டையடிக்கப்பட்டு அவன் நிறுத்தப்பட்டிருந்த கோலம் நெஞ்சை குத்தியது. வெள்ளை வேட்டி வெள்ளை ஜிப்பாவில் குலசேகர ராஜா நெருங்கி வரவும் எல்லோரிடமும் ஒரு சிறு பரபரப்பு. சதீஷின் மனைவி கண்ணீரோடு ஏறிட்டாள். அவளை நேருக்கு நேர் பார்க்க குலசேகர ராஜாவுக்கு தயக்கமாக இருந்தது. பொதுவாக அவரை பார்த்தாலே எல்லோரும் விழுந்தடித்து கொண்டு கும்பிடுவார்கள். அங்கேயும் அப்படி கும்பிட்டனர். அது அவரையும் சற்று மகிழச் செய்தது. அதேவேளை பேச்சை எப்படி ஆரம்பிப்பது என்பதில் ஒரு குழப்பம். நல்ல வேளையாக, ஐயா பார்த்தீங்களா ஐயா, இது சாகர வயசு ஐயா, அநியாயமாக செத்துட்டாயா என்று ஒருவர் ஆரம்பிக்க அவர் கைகளை பற்றி ஆறுதல் கூறுவது போல பெருமூச்சு ஒன்றை விட்டார் கைலாசராஜா. அப்பொழுது ஜல்லியும் போதிமுத்துவும் கூட மெதுவாக நடந்து வந்து சதீஷின் பிணத்தை பார்த்தனர். போதிமுத்துவுக்கு நெஞ்சை வேகமாக அடைத்தது. சல்லி, இவர்தான் என்னை ஏற்காட்டுக்கு கூட்டிகிட்டு போன சதீஷ்ங்கிறவன் என்றான் காதோரமாக. பதிலுக்கு பார்வையாலேயே அமைதியாக இரு என்றான் ஜல்லி. அதற்கு தன் ஜிப்பாவில் இருந்து ஒரு கவரில் எடுத்து வந்திருந்த செக்கை எடுத்து குலசேகர ராஜா அழுதபடியே இருந்த சதீஷின் மனைவியின் முன்னால் அதை நீட்டினார். ஆனால் அவளோ வாங்க மறுத்து விலகி கொண்டார். குலசேகர ராஜாவுக்கு சுருக்கென்றது. விலகி கொண்ட அவள், அவரை போக சொல்லுங்க, இங்கு இப்படி இவர் இறக்கிறதுக்கு காரணமே இவர்தான். பெரிய தொகை கிடைக்கப் போகுது, நாம் இந்த ஊரை விட்டே போயிட போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ உலகத்தை விட்டே போயிட்டார். அவரே போன பிறகு எனக்கு பணமாக பெருசு. ஆனால் ஒன்று, இவர் சாவில் இருக்கும் இவருக்கும் பங்கு இருக்குது. அந்த பாவம் இவரை சும்மாவே விடாது என்று வெடித்து அழுதாள். எல்லோரிடமும் சற்று ஸ்தம்பிப்பு. குலசேகர ராஜாவும் அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் திரும்பி நடக்கத் தொடங்கினார். சிறிது தூரம் சென்றவர் தன்னிடம் துக்கம் ததும்பிய பேசியவரின் திரும்ப அழைத்தார். அவரும் தயக்கத்துடன் ஓடி வந்தார். இந்தா, இதில் செக் இருக்குது, அவகிட்ட கொடுத்துடு. ஏதோ துக்கத்தில் பேசிட்டா, பாம்பு கடிச்சு செத்துருக்கான், அது கூட தெரியாமல் என்ன குத்த சொல்கிறா பாரு. இவர் செத்த வருத்தத்தை விட இதுதான் இப்போ எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. நல்லதுக்கு காலமே இல்லையா. இந்த செக்கை அவகிட்ட கொடுத்துடு, அப்புறமா என் பங்களாவில் வந்து பாரு, உன்னையும் கவனிக்கிறேன் என்று சற்று புலம்பலோடு செக்கை கையில் திணித்து விட்டு விறுவிறுவென்று காரில் ஏறிக்கொண்டு புறப்பட்டார். செக்கை வாங்கியவருக்கு திகைப்பு. ஜல்லியும் போதிமுத்துவும் கூட ஓடிப்போய் ஆட்டோவில் ஏறிக்கொள்ள அந்த காரை பின்தொடர்ந்தனர். ஆட்டோவுக்குள் போதிமுத்து ஏதோ பேச வாயெடுத்தான். ஜல்லி வாயில் விரலை வைத்து அமைதியாக வா என்றிட ஆட்டோ விடாமல் ஓடி அரண்மனை குடும்ப மாளிகைக்கு வெளியில் வந்து நின்றது. குலசேகர ராஜாவின் கார் உள்ளே சென்றுவிட வாட்ச்மேன் கிராதிக்கரவை ரிமோட் உதவியுடன் தானியங்கியில் மூடச் செய்தான். வெளியே மதில் சுவரின் அருகே நின்றபடி உள்ளே எட்டி பார்த்தான் ஜல்லி. போதிமுத்துவும் பார்த்தான். கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் நிலைப்பரப்பில் மா, பலா, சப்போட்டோ என்கின்ற மரக்கூட்டங்களுக்கு நடுவில் சற்றே கேரள பாணியில் அந்த நாளில் கட்டப்பட்டிருந்த ராட்சச பங்களா.
அங்கே மர நிழல்களில் பல கார்கள் நின்று கொண்டிருந்தன. சல்லி, மொரட்டு பங்களா, பெரிய காசுக்காரன்தான் போல என்ற போதிமுத்து, காசுக்காரன் மட்டுமில்ல, மோசக்காரனும் கூட. சரியா சொன்ன. அந்த சதீஷ் பொண்டாட்டி சொன்னது சத்தியம். இந்த காசுக்காரனுக்காக வந்தப்போ தான் அவன் செத்தான். நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். அது என்னாலங்கிறத மறந்துடாத நீ. அட என்ன சொல்லி அப்படி சொல்லிட்டேன்? நீ தான் இப்போ எனக்கு குலசாமியே. சரி சரி, புறப்படு. என்ன சொல்லி, இவனை கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து என்ன போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் புறப்படுங்கிற? அதை ஆசான் சொல்லுவார். இவனையெல்லாம் அவரால் தான் கட்டி வளைக்க முடியும். அது சரி, இவன் தான் கொலை பண்ண சொன்னவன் மலையில் யாரை பண்ண சொன்னான்னு தெரிய வேணாமா? இரு, ஆங்காரங்கிட்டே கேட்குறேன் என்கின்ற ஜல்லி காதோரம் இருக்க இலையும் வைத்து கண்களை மூடி ஏதோ முணுமுணுத்தான். அவள் ஒரு நாகக்கண்ணி, அவளுக்கு ஒரு இளைய கண்ணி மேற்கே விளையாடிக்கிட்டு இருக்கா பாரு என்கின்ற ஆங்கார யட்சினியின் குரல் ஜல்லியின் காதில் ஒலித்து அடங்கவும் வேகமாக சூரியன் சரிந்தபடி இருக்கும் மேற்கு பக்கமாக பார்வையை ஓடவிட்டான் ஜல்லி. அங்கே ரத்தியும் தியாவும் பேட்மிண்டன் கோர்ட் ஒன்றில் ஷட்டில்காக் விளையாடி கொண்டிருந்தனர். ஜல்லி, உள்ளே யாரை பார்க்க? தா விளையாடுறாங்க பாரு தாயும் அவளும். ஆமாம், அவங்க தான் குறியும் உள்ளே தான் இருக்குது. குறி வச்சவனும் உள்ளேயே இருக்கான். அட கொடுமையே, கோடி கோடியாக பணம் சேர்த்தாலே கொடுமை தான் அது. ஆத்தி, அந்த குட்டி பொண்ணு எம்பிட்டு அழகாக இருக்குது. ஆனால் தலையெழுத்து தப்பால இருக்குது. அப்போ 2 பேரும் செத்துருவாங்களா? அவன் கொன்னுடுவானா? இதுக்கெல்லாம் பதில ஆங்காரம்தான் சொல்லுவான். ஏன் ஆங்காரம் சொல்ல மாட்டானா? நீ எம்பிட்டு கிலோ தூக்குவ? எதுக்கு கேட்குற? சும்மா சொல்லு. என்ன, ஒரு 20-30 கிலோவை தூக்குவேன். 100 கிலோவை தூக்குன்னா முடியுமா உன்னால்? அது எப்படி முடியும்? பயில்வானாக இருந்த ஒருவேளை தூக்கலாம். அவனுக்கும் ஒரு அளவு உண்டு. அப்படித்தான் ஆங்காரனுக்கும் ஒரு அளவு இருக்குது. சரி, இப்போ நமக்கு எது தெரியணுமோ தெரிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த ஆட்டோவிலேயே அடிவாரத்துக்கு போய் இறங்கி மண்டப பாறைக்கு போய் ஆசாங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம். மிச்சத்தை அவர் சொல்லுவார். பேசிக்கொண்டே இருவரும் காத்திருக்க ஆட்டோவில் ஏறினர். ஆட்டோக்காரன் மந்திரித்து விட்ட கோழி போலவே இருந்தான். ஏற்காடு அடிவாரம் போ என்ற ஜல்லியின் கட்டளையை தொடர்ந்து ஆட்டோ புறப்பட்டது. விளையாடி கொண்டிருந்த ரத்தி தியாவை, குலசேகர ராஜாவின் ஒரே மகளான மஞ்சுளா என்கின்ற மஞ்சுவை பார்த்தாள். பின் செயற்கையான புன்னகையோடு சென்று அவர்கள் விளையாடும் இடத்தை நெருங்கி, குட்டி, நீ நல்லா விளையாடுற, அடுத்து சிந்து நீதான் என்று சொல்லி இதமாகச் சிரித்தாள் மஞ்சு. ரத்திக்கு அவள் அப்படி அருகில் வந்து நின்று பேசியது ஆச்சரியமாக இருந்தது. குட்டி குட்டி, என்னையும் சேர்த்து கொடா என்றாள். அடுத்து ரத்தி உடனேயே தன் பேட்டை அவள் கையில் கொடுத்துவிட்டு, இந்தாங்கக்கா விளையாடுங்க என்றாள். மஞ்சுவும் விளையாட ஆரம்பித்தாள். அதை மாடியில் தன் அறையில் ஜன்னல் வழியாக பார்த்த கணேசனுக்கு மிக சந்தோஷமான ஒரு காட்சியாக இருந்தது. மதியம் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் பரமானந்தத்தை பார்த்துவிட்டு வந்த நிலையில் இறுக்கமாக இருந்த ரத்தியிடம், எனக்கு இப்போ அந்த எதிரி அருணாச்சலம் எம்பி தான், அவன்தான் ஏதோ பண்ணியிருக்கான், மாமா காரணமில்லை என்று விளக்கமாக சொன்னதில் அவளிடம் ஒரு மெல்லிய மாற்றம். அதே சமயம் ஏற்காட்டில் வாழைப்பழ சாமியார் சொன்ன அந்த ஆபத்து ஊர்ஜிதமாகிவிட்ட பயம். பயப்படாதே, எனக்கு எதுவும் ஆகாது. அதுதான் எதிரி யாருன்னு தெரிஞ்சிடுச்சே, இன்றைக்கே போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து பேச போகிறேன் என்றெல்லாம் சொல்லி இருந்ததில் ரத்தி சற்று நிம்மதியானாள். இப்பொழுது தன்னை எப்பொழுதும் வேண்டா வெறுப்பாகவே பார்த்து வந்த மஞ்சுளா வலிய வந்து சந்தோஷமாக பேசியதில் மேலும் அவளுக்கு மகிழ்ச்சி. அப்பொழுது போலீஸ் ஜீப் ஒன்றில் ஏற்காடு சப் இன்ஸ்பெக்டர் சாமிக்கண்ணு பங்களாவுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார். அவர் ஜீப்பிலிருந்து இறங்குவதை விளையாடத் தொடங்கியிருந்த மஞ்சுவும் பார்த்தாள். ஷட்டில் கோர்ட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த ரத்தியும் பார்த்தாள். இருவர் முகத்திலும் சலனப்பாடுகள். ஜீப்பை விட்டு இறங்கிய சாமிக்கண்ணு அங்கே முதலில் பார்த்தது மூர்த்தியைத்தான். பதிலுக்கு இணக்கமாக சிரித்தான் மூர்த்தி. ஹலோ சார், ஐ எம் சாமிக்கண்ணு, ஏற்காடு எஸ்ஐ என்று வலது கையை குலுக்குவதற்காக நீட்டார். பதிலுக்கு குலுக்கிய மூர்த்தி, வெல்கம் சார், யாரை பார்க்கணும் நீங்கள் என்று கேட்க, கணேசன் சாரை தான் பார்க்கணும். சார் இருக்காரில்ல என்று கேட்க, அடுத்த 5வது நிமிடம் அந்த பங்களாவின் அழகான வரவேற்பறையில் சாமிக்கண்ணுவும் கணேசனும் பேசத் தொடங்கி இருந்தனர். என்ன சார், பங்களாவுக்கே வந்துட்டீங்க? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே. இல்லை சார், நான் ஒரு கேஸ் விஷயமாக கோர்ட்டுக்கு வந்தேன். உங்கள் பங்களாவை கிராஸ் பண்ணும்போது உங்களை பார்த்தா என்னன்னு தோணுச்சு, அதுதான் வந்தேன். உங்கள் கேள்வியிலேயே
நான் இப்படி யூனிஃபார்மோடு வர்றதை நீங்கள் விரும்பலைங்கிறது தெரியுது. ஐ ஆம் சாரி என்று சாமி கண்ணு எழுந்து புறப்பட முனைய, உட்காருங்க சார், அதான் வந்துட்டீங்களே, என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்டதும் அவரை இழுத்து அமர்த்தினான். இருக்கட்டும் சார், ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அதனால தான் உங்களை பார்க்கவே வந்திருக்கேன். அதை சொல்லட்டுமா ப்ளீஸ்? நிச்சயமாக உங்களுக்கு பெரிய த்ரெட்டு இருக்குது சார். நீங்கள் ரொம்பவே ஜாகிரதையாக இருக்கணும். பரந்தாமனைப் போலவே சாமி கண்ணுவும் கணேசனுக்கு ஆசியளித்தார். ஓ, எதை வச்சு இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவனும் அதிர்வை ஜீரணித்தபடியே கேட்டான். ஏற்காடு மலை மேலே நடந்த ஆக்சிடெண்ட் டெத்து இரண்டுமே எதிர்பாராத நடந்த சம்பவங்கள் தான் சார். ஆனால் உண்மையிலேயே அது மலை மேலே யாருக்கோ வச்ச குறி. இதுக்கு பின்னால் உங்கள் மாமாவான குலசேகர ராஜாவோட ஒரு தொடர்பும் இருக்குது. உங்கள் மாமா தொடர்பு வரவுமே அந்த குறியும் அவர் சம்மந்தப்பட்டதாக மாறி கடைசியிலே அது உங்களைத்தானே எங்களுக்கு இண்டிகேட் பண்ணுச்சு. செத்துப்போன 2 பேரும் என் மாமாவோட ஆட்கள் தான். அதனால் என் மாமா குற்றவாளி ஆயிடுவாரா? ஏன் வேறு யாராவது உங்களை பயன்படுத்தி இருக்கலாம் கூடாதா? நீங்கள் உங்கள் மாமா மேலே இருக்கிற நம்பிக்கையில் தானே இப்படி கேட்குறீங்க? அப்படித்தானே வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் கேள்வி யோசிக்க வேண்டிய ஒன்று தான். ஆனால் வேறு யாராவது நீங்கள் சொன்ன அந்த நபர் தெரிகிற உங்கள் மாமாவை என்னால் சந்தேகப்படாமல் இருக்க முடியாது. அப்படின்னா கூடிய சீக்கிரம் அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த நபரை உங்களுக்கு தெரியணுங்கிற மாதிரி தோணுதே. கணேசன் ஒரு அரைச்சிரிப்பு சிரித்தான். யார் சார் அது? நான் தெரிஞ்சுக்கலாங்களா? கொஞ்சம் பொறுங்க, எதையும் 100% உறுதிப்படுத்தாமல் நான் சொல்ல மாட்டேன். அப்படி உறுதிப்படுத்திக்கிட்ட பின்பு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லது சார், நானும் அந்த பாம்பாட்டியையும் அவனை எங்கள் பிடியில் இருந்து அழிச்சிக்கிட்டு போயிட்ட ஒரு செப்பு வித்தைக்காரனையும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க சிக்கிட்டாலும் அவனை ஏவி விட்ட கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ அந்த நபர் நீங்கள் நினைக்கிற நபர் தானாங்கிறது தெளிவாகிடும். அப்போ இந்த கேஸை நீங்கள் வைண்டப் பண்ண போகிறது இல்லைங்களா? நிச்சயமாக இல்லை சார். கம்ப்ளீட்டே இல்லாமல் எப்படி கண்டினியூ பண்ணுவீங்க? பியூர்லி பர்சனல் இன்ட்ரெஸ்டில் தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட் என்ற கணேசன் நீங்கள் புறப்படலாம் என்பது போல் அவர் எதிரில் கையை நீட்டினான். சாமி கண்ணுவும் பதிலுக்கு கை குலுக்கி விட்டு முன்பு தேக்கு மேல் எழுந்திர தன் கேப்பை எடுத்து தலையில் மாட்டிக்கொண்டு புறப்பட்டார். கணேசனுக்கு சற்று ஆயாசமாக இருந்தது. ஜன்னல் அருகே போய் நின்று வெளியில் வேடிக்கை பார்க்க தொடங்கினான். அப்பொழுது அந்த அறையின் ஒரு மறைவான பகுதியிலிருந்து மெல்ல ஒரு உருவம் வெளிப்பட்டு அந்த அறையை விட்டு விலகியது. அதை கணேசன் துளியும் உணரவில்லை. அவன் வெளியே பார்த்தபடியே இருக்கும் பொழுது சாமிக்கண்ணுவின் ஜீப் வெளியேறுவதையும் அதே சமயம் குலசேகர ராஜாவின் கியோ உள்ளே நுழைவதும் அவனுக்கு தெரிந்தது. அவரை பார்க்கவும் அவரிடம் சில கேள்விகள் தனக்கு இருப்பதும் மனதில் தோன்றவே அப்பொழுது அவரிடம் பேச தயாராகிவிட்டது அவன் மனது. காரிலிருந்து இறங்கிய குலசேகர ராஜா வேகமாக தன்னுடைய அறையை நோக்கித்தான் நடந்தார். எதிர்ப்பட்ட மூர்த்தி ஏதோ சொல்ல வந்தான். நான் கூப்பிடுறப்ப வா, இப்போ நான் முதல்ல குளிக்கணும் என்று தன் அறைக்குள் நுழைந்து கதவை தாழிட்டு விட்டு ஜிப்பாவை கழற்ற முயன்றபோது அவர் எதிரில் காத்திருந்த மாதிரி வந்து நின்றாள் அவள் மனைவி சுந்தரவல்லி. ஓ, நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாம், ஏற்காடு எஸ்ஐ வந்துட்டு போகிறான் போல இருக்கு. ஆமாங்க, நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன். கணேசனோட ரூமுக்கு போய் மறைவாக நின்று என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டேன். அந்த ஆள் உங்களை தாங்க சந்தேகப்படுறான் சுந்தரவல்லி சொல்லவும் குலசேகர ராஜாவுக்கு சுருக்கென்றது. ஜிப்பாவை கழற்றி பனியனோடு கூடிய தோள்மேல் போட்டபடியே அப்புறம் என்றான். ஆனால் கணேசனுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க, அது தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. அப்படியா? ஆமாங்க, நான் வேற ஒரு ஆளைத்தான் சந்தேகப்படுறேன்னு போட்டு உடைச்சிட்டான். அது யாருன்னு சொல்லலையா? சொல்லலை, ஆனால் அந்த அருணாச்சலம் எம்பியை தான் மனசில் வச்சுக்கிட்டு சொன்னான்னு எனக்கு நல்லா புரிஞ்சுதுங்க. அப்புறம் என்ன? அந்த எஸ்ஐ அதை எதிர்பார்க்க இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுது. அதே சமயம் அந்த எஸ்ஐ இந்த கொலைகேசை தான் விடுறதா இல்லைன்னு சொல்லிவிட்டார். யாரோ ஒரு பாம்பாட்டி அப்புறம் ஒரு சுத்து வேலைக்காரனா அவங்க 2 பேரையும் பிடிப்பட்டாதான் ஏவி விட்ட கொலைகாரனையும் கண்டுபிடிச்சுவேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அப்படியா? ஆமாங்க. அவங்களுக்கு உங்களை தெரியாது தானே? தெரியாது சுந்தரம். ஆனால் இந்த எஸ்ஐ ஏன் இதை விட மாட்டேங்கிறான்னு தான் தெரியல. கணேசன் கூட கம்ப்ளைண்ட்டே இல்லையே, எப்படி கேஸை கண்டினியூ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த ஆள் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாருங்க. அப்படியா? சரி, நீ இதையெல்லாம் நினச்சி கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பார்.
நான் பார்க்குறது இருக்கட்டுங்க, அந்த அருணாசலம் தான் காரணங்கிற மாதிரி நீங்கள் திருப்பி விட்டுட்டீங்க. அதை கணேசனும் நம்பிட்டான். இப்போ இந்த எஸ்ஐ அந்த பாம்பாட்டியையும் சித்து வேலைக்காரனையும் பிடிச்சி விசாரிக்க போய் எல்லாம் மாறிட்டா என்னங்க பண்ணுவீங்க? மாறாது சுந்தரம், மாற விடமாட்டேன். எப்படிங்க அந்த 2 பேரையும் அந்த எஸ்ஐ பிடிக்கிறதுக்கு முந்தி நான் பிடிச்சிடுறேன். போலீஸுக்கு போக்கு காட்டினேன் இப்படிப்பட்ட ஆளுங்க தான் இப்போ எனக்கும் தேவை. அவங்கள பிடிச்சி இந்த வடநாட்டுக்காரியையும் அவ பெற்றிருக்கிற அந்த குட்டியையும் அவங்கள வச்சு போட்டு தள்ளுறேன். முடியுங்களா? முடிச்சு காட்டுறேன். ஆனால் நான் தான் இதை செய்கிறவன்னு யாருக்கும் தெரியாது. எப்படிங்க? அருணாச்சலம் பெயரை சொல்லிக்கிட்டு நம்ம ஆள் ஒருத்தன் இதையெல்லாம் பண்ணி முடிப்பான். இப்படி ஒரு விஷயம் நடந்து முடிக்கிற வரைக்கும் அது அந்த அருணாச்சலத்துக்கு கூட தெரியாது. ஏன் அதுக்கு பிறகும் கூட தெரியாது. ஆனால் நம்ம கணேசன் மட்டும் அவனைத்தான் எதிரியான்னு நினச்சிப்பான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. ஆனால் நடக்கணுங்களே. நடக்கும், கட்டாயம் நடக்கும். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க. இந்த நிமிஷத்திலேருந்து அதிகபட்சம் 1 வாரமோ இல்லை 1 மாதமோ அந்த வடநாட்டுக்காரியையும் அவள் வாரிசையும் சாகடிக்கிறது உறுதி. அதே போல் நம்ம மகளோட கழுத்து நம்ம கணேசன் தாலி கட்டுறதும் உறுதி. ஒரு பக்கம் சாவு, மறுபக்கம் கல்யாணங்கிறது பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வராதா? நல்ல கேள்வி கேட்ட சுந்தரம். முதல்ல சாவு அப்புறம் கல்யாணம்னு தானே சந்தேகம் வரும்? முதல்ல கல்யாணம் அப்புறம் சாவுன்னு நடந்தா சந்தேகம் வராதில்ல? முதல்ல கல்யாணமா? அது எப்படிங்க? அது அப்படித்தான் நடக்க போகுது பார். எனக்கு தலையே சுற்றுதுங்க. எப்படிங்க? நடக்கும்போது தெரிஞ்சுக்குவ. அது வரைக்கும் பொறுமையாக வேடிக்கையை மட்டும் பாரு. குலசேகர ராஜாவின் நம்பிக்கையான பேச்சிற்கு பின்பு பல ரகசியங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.